ஹலோ ஆல். ஸோ மகாபாரத குட்டி கதையிலேருந்து இன்றைக்கி நம்ம பீஷ்மர் எப்படி பிறந்தாருன்ற ஒரு ஸ்டோரி பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அஸ்தினாபுரத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு அங்கே அஸ்தினாபுரத்தை ஆண்ட மன்னவர் சாந்தனுன்ற மன்னர். அவருக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. ஊரில் நல்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். அப்போது ஒரு நாள் சாயந்தரமாக அங்கே கங்கை கரையோரமாக அவர் வாக்கிங் போயிருக்காரு. அப்படி போகும்போது ஒரு அழகான பொண்ணுறுத்தியை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவள் அழகில் மயங்கி, நீங்கள் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு உடனே கேட்டிருக்காரு இந்த சாந்தனு மன்னர். அதுக்கு உடனே அந்த பெண்ணும் என்ன பதில் அளிச்சிருக்கானா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு 3 முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நம்ம உடனே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல, நான் யார், என் பெற்றோர் என்னன்னு எதுவுமே கேட்கக்கூடாது. நான் என்ன செய்தாலும் என்னைய ஸ்டாப் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. நான் என்ன செஞ்சாலும் என் மேலே எதுவும் நீங்கள் கோபமும் படக்கூடாது. அப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா அந்த நாளே நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்